செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா, இது மட்டும்தான் பேசுறாரு. அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. நம்முடைய தூரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தா பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரியல. யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டா அந்த கார்ல கண்ணாடி ஏத்திக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது, என்னன்னு பாக்குறது, இப்படி பாக்க தான் பண்றாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால பேச தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பேசணும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க. உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். நம்முடைய தரப்புல மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க. முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்க எல்லாம் தேர்வு பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணி செய்வாங்க. உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு வீட்டுல 300 ஓட்டு இருக்கு. எடப்பாடி இப்ப திமுக காரங்க பல இடத்துல நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் 30, 2025 எஸ்ஐஆர் முடிஞ்சதுங்கன்னா செப்டம்பர் 30 லாஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் நமக்கு பிப்ரவரி 7 அதை கொடுக்க போறாங்க. நம்ம ஃபைனல் லிஸ்ட் பிப்ரவரி 7 அன்னைக்கு 6.49% வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. தப்பான வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள். இப்ப பீகார்ல 6.5% வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி, ஒரே பேர்ல 2 பேரு, அதே ஆள் இந்த பூத், அப்பா பேர் அப்பா பையன், அடுத்த பூத்துல பையன் அப்பா அதே பேரை மாத்தி, ஒரே வீட்டுல 300. அதனால் மிக முக்கியமான வேலை இங்க எல்லோருக்குமே, தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் நம்ம வேலை இருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பாப்பீங்க, நாங்களும் பார்ப்போம். 1 பேர், 2 பேர், 3 பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எறியணும். ஏன்னா அதெல்லாம் தப்பு. பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்கு. நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்ல சிட்டிசனா நீங்களும் மார்க் பண்ணலாம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமா அதை வைப்பாங்கன்னா, நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும்.